कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் செப்டம்பர் 7ஆம் தேதி 2024 சனிக்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 22ஆம் திருநாள், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, சதுர்த்தி திதி வளர்பிறை. மீன ராசி அல்லது மீன லக்னம், அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். சதுர்த்தி திதிங்கிறது ஒரு அற்புதமான திதி. நிறைய தடைகளை உடைக்கக்கூடிய விநாயகருடைய சதுர்த்தி இன்றைய நாள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். மனசு சந்தோஷமாக இருக்கணும், நிறைஞ்சிருக்கணும், நினைத்தது எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் மோகன கணபதி வழிபாடு பண்ணணும். ஏன்னா சுக்கிரன் கேது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த வருஷத்தோடைய கணபதியோடைய பேர் மோகன கணபதி. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இந்த மாதிரி ஒரு கனெக்ட் ஏற்படுறது. 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுங்கிறது நிலையில்லாத தன்மையை கொடுக்கலாம். ஆனால் இன்றைய நாள் நிறைய பேர் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வர்றது, நிறையா நண்பர்களை சந்திப்பது, குடுக்கல் வாங்கலில் பெரிய இன்பங்கள் காட்டுறது, வீடு நிலவரங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒன்றான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மோகன கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலே குரு உட்கார்ந்துருக்காரு, 6ஆம் இடத்துல சந்திரன். உணவு சம்மந்தப்பட்ட துறைகளில் இன்றைய நாள் நிறைய பேருக்கு பெரிய ஏற்றம். இன்ஃபேக்ட் யாரெல்லாம் மெடிசன் படிச்சிருக்கீங்களோ இல்லை மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துன்னு இருக்கீங்களோ அது நல்லா படிக்கும். வங்கியில் கடன் லேண்டுக்காகவோ அல்லது வீட்டுக்காகவோ ட்ரை பண்ணிங்கன்னா உடனடியாக கிடைக்கும். மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாள். எந்த விதமான மன வருத்தமாக இருந்தாலும் சரி அது கம்மி பண்ணிக்கிறது நல்லது இன்றைய நாள். ஏன்னா விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும். மினிமம் ஒரு 5 விநாயகரை பாருங்கள். விநாயகரை வழிபாடு செய்வது மட்டும் கிடையாது, சுவாமியை மோதகத்தை வைத்து, அதாவது கொழக்கட்டையை வைத்து நைவேத்தியம் பண்ணுவது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். சகல விதமான தடை தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் நல்ல வலு பெறுகிறது. பஞ்சமஸ்தானத்தில் பொதுவாக செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதுங்கிறது சந்திரமங்கல யோகத்தை கொடுக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு. அதனால் வீடு மனை வாகனங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அத்தனை பேருடைய நட்பு உருவாகும், மன சந்தோஷம் அதிகரிக்கும். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மினிமம் 3லேருந்து 5 விநாயகரை பார்த்துட்டு வாங்க, நினைத்தது கைகூடக்கூடிய அற்புதமான நாள். இந்த நாள் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். வித்யா கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம்னா எமோஷன்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். எமோஷனுங்கிறது 5ஆம் இடம். 4ஆம் இடம்னா எமோஷனை மறைப்பது. மனுஷனாக பிறந்தால் கண்டிப்பாக எமோஷன் இருக்கும், எமோஷன் இல்லாமல் இங்கே இருக்கும். அதில் அந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் எப்போல்லாம் வருதோ அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த எமோஷன் அப்படிங்கிறது வெளியே காட்டாமல் மரத்தன்மையாக இருந்து ஒரு விஷயங்களை செய்து வாங்குவது. ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை வாங்கணும்னா அது செவ்வாய் பலம் இருந்தால் மட்டும்தான் முடியும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும்
வீடு, நிலப்பரன்கள், வாகனங்கள் கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும். மனம் ரீதியாக, உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் தவிர்க்கலாம். குழந்தைகளை தட்டி பாராட்டி வளர்த்துருங்க. நிறைய பேர் இன்றைய நாள் என்ன பண்ணால் குபேர கணபதி வழிபாடு பண்ணிங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக சேரும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயுடைய தொடர்புனா பொதுவாக ஃபோனில் பேசும்பொழுதோ மொபைலில் பேசும்போது கொஞ்சம் கரடு முரடாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் வேகத்தை ஆக்ரோஷத்தை கம்மி பண்ணுங்கள். சந்திர மங்கள யோகம் 3ஆம் இடத்துல ஏற்படுதுன்னா விற்பனையாளர்களுக்கு நல்லாயிருக்கும். வீடு, மனை, வாகனங்கள், எந்த விஷயத்தை நீங்கள் விற்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருந்தாலும் அதேமாதிரி உங்கள் பேரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரபுள்சம் பர்சனுங்கிற மாதிரி உங்களை பிராண்டிங் பண்ணுவாங்க. அதனால் அதை மட்டும் பார்த்துங்க. நிறைய பேருக்கு இன்றைய நாள் தொழில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும். பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்குங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சுக்கிரன் கேது சேர்ந்திருக்கிறது. 2ஆம் இடத்துல செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்தது எல்லாமே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகும். காம, குரோத, மோக, மத, மாத்சல்யான்னு சொல்லுவோம். எல்லா விதமான விசித்திரமான எமோஷன் எல்லாமே இன்றைய நாள் உங்கள் வாயிலேருந்து வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோபங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. விநாயகரை மனசார வணங்குங்க. எல்லா விதமான சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாள். மோகன விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோபதாபங்கள் வேண்டாம். ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். விரயஸ்தானத்தில் சுக்கிரன் கேது. ஸோ நல்ல பேர் வாங்குவது, பிஸ்னஸ் நிறைய குரோ ஆகிறது. நிறைய பேருக்கு அத்தனை பேரும் ஃப்ரெண்ட்ஸாக மாறக்கூடிய பிராப்தம். என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பெரிய வெற்றியை அளிக்கக்கூடிய பிராப்தம். மனசு ரொம்ப சந்தோஷப்படுவது, சகல சௌபாகியங்களும் நிறைந்து இருக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சி பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விரயஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்லா செலவு பண்ணுவீங்க. அது சுக்கிரன் வீடாக வேறு இருக்குது, செவ்வாயுடைய நட்சத்திரமாக வேறு இருக்குது. நிறைய பேர் சூப்பரான விரயங்கள், நல்ல செலவுகள், அற்புதமான வாழ்க்கை எல்லாம் அமையக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. நீங்கள் நினச்சாலும் சரி, நீங்கள் நினைக்கிறது அப்படியே கைகூடும். மிகவும் யோகமான நல்ல நாளாக இந்த நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். சகல சௌபாகியங்களும் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோமசுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைக்கிறது எல்லாமே லாபம்தான். இது லாபம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாமே லாபம். அதுலேயுமே மூத்த அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னு வைங்க, அவங்க மூலியமாக நல்ல லாபங்கள் கொடுக்கும், சந்தோஷம் இருக்கும். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை மற்றவங்க மூலியமாக செய்துக்கிறது, மற்றவங்க மூலியமாக அதை நடத்திக்கிறது, இது இன்றைய நாள் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக முடித்து கொள்ளக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பீங்க. எல்லாத்துலேயுமே நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி வர்றப்பாக இருக்கக்கூடிய நாள். இந்த இஸ்திரி போட்டால் எப்படி இருக்கும், கஞ்சி போட்டு அயன் பண்ணால் ஒரு சட்டை எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருப்பீங்க. அதை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுங்கள், கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஆனால் வேலைகளில் உங்களை மாதிரி டஃப்பாக இருந்தால் தான் அது வேலை நடக்கும். யாரெல்லாம் பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டு கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் யார் இருந்தாலும் அற்புதமாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சகல சௌபாகியங்களும் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சனி வக்கரகதியில் இருக்கிறது. 8ஆம் இடத்துல இந்த மாதிரி சுக்கிரன் கேது, 9ஆம் இடத்துல சந்திரனுங்கிறது தெய்வ வழிபாடு கண்டிப்பாக வேணும். சனி வக்கரமாக இருக்கும் பொழுது இந்த குத்து பிள்ளையார்னு சொல்லுவோம், அதாவது தெருக்குத்து, 3 இடத்துல ஒரு சென்டரில் ஒரு பிள்ளையார், அந்த மாதிரி பிள்ளையாரை வழிபாடு பண்ணுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நாட்களில் வேண்டுதல்கள் வைக்கும் பொழுது எது உங்களுக்கு நிறைவேறவில்லையோ அது எல்லாமே இன்றைய நாள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கப்படுறது. உடம்பு ஹீட் ஆகும், அதனால் நல்லா ஜலம் குடிக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா இளநீர் அபிஷேகம் சுவாமிக்கு பண்ணிவிட்டு அதை நீங்கள் எடுத்துக்க நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தெருக்குத்து பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் சந்திரன் சஞ்சாரம் கோபதாபங்களை குறைக்க வேண்டும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 2 நட்சத்திரம் செவ்வாய்னா உடம்புல பிபி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேர் கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி, ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு சின்ன சின்ன அடிபடுறது, காயப்படுறது இதெல்லாம் இருக்கும். அதை மட்டும் பார்த்துங்க, பெரிய பாதிப்புகள் கிடையாது, நல்லாயிருக்கும். லக்னத்தில் ராகு இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு கோபதாபங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் நீங்கள் அந்த இடத்தையே கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். அந்தளவுக்கு யோகமாக இருக்கக்கூடிய நாள். வரசித்தி விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஊதா நிறம். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் நல்லா இருக்குது. எந்த விதமான பயம் கலக்கம் தேவையில்லை. எல்லாமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி வந்தோடு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.